நம்ம வந்து நேத்து ஐ மேக்கப் பிராக்டிஸ் பண்ணீங்க இல்லீங்களா? சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐ ஷேடோனா ஒரு கிளைண்ட் போட்டுருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி ஒரு 2 கலர் எடுத்து அப்ளை பண்ணிடலாம் அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன் மேடம். நேத்து தான் அதுக்குன்னு ஒரு கலர் தியரி இருக்கு அப்படின்னு நேத்து தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து. ஓகேடா. இப்ப போடுறதுக்கு முன்னாடியும் போட்டதுக்கு அப்புறமாவும் உங்க ஃபீல் எப்படி இருக்கு? இப்பதான் கொஞ்சம் நாலேஜ் அதுல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு நாலேஜ் தேவையில்ல அப்படின்னு நினைச்சேன். ஓகே, அதுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நேத்துதான் புரிஞ்சு. ஓகேடா. சோ நம்ம அந்த கலர் தியரி அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, சோ எந்த கலரை வேணாலும் எதுல வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படி இருக்க கூடாது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், சோ கலர் தியரி அப்படின்றது இந்த கலரை இதோட தான் மேட்ச் பண்ணணும். சோ அதை தாண்டி நம்ம ஆப்போசிட் கலர் மேட்ச் பண்ணா அது பார்க்கவே நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்காகவும், இன்னொன்னு இப்போ பர்டிகுலரா வந்து நம்ம கிட்ட ஒரே ஒரு ஐ பேலட் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஐ பேலட் வச்சு நம்ம என்ன பண்ணணும், எல்லா கலரையும் நம்மளால கிரியேட் பண்ண தெரியணும். சோ அந்த ஷேட் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்க எப்படி எக்ஸ்ட்ரா கலர் உங்க பேலட்ல இருந்து இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா கலர் நீங்க எப்படி வர வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் நம்ம அந்த கலர் தியரி அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு யூஸ் ஆச்சு. ஓகேங்களா? சோ இப்ப நீங்க ஒவ்வொரு கலருக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேலட் வாங்குவீங்களா? சோ உங்ககிட்ட இருக்கிற ஒரு பேலட் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, சோ அந்த கலர் தியரி அந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால கலர் ஷேட் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் இல்லையா?